ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றதுக்கு ம் 3 உயிரினங்கள பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். ஆ இயற்கை மேல எனக்கு பயங்கரமான அலாதியான ஆர்வம் உண்டு. அது அது அவ்வளவு சிக்கலான, அவ்வளவு விசித்திரமான முடிச்சுகள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனியான குணாதிசயங்கள படைச்சிருக்கு அப்படிங்கிறதுனாலயே அத தேட ஆரம்பிக்கிறது, அத பத்தி படிக்க ஆரம்பிக்கிறது, அத பத்தி மத்தவங்க கூட பேசி தீர்ப்பது என்பது என்னோட அலாதியான அனுபவங்கள். அந்த வகையில நான் இன்னைக்கு பேசக்கூடியது 3 உயிரினங்கள். ஒண்ணு வந்து பென்குயின். பென்குயின சமீபத்தில நெறையா இப்போ சென்சேஷனலான ஒரு விஷயமாச்சு. ஒற்றை பென்குயின் 15 வருஷத்துக்கு முன்னாடி தனியா போனத பத்தி நெறைய பேர் புகழ்ந்து அப்படியே நெகிழ்ந்து போய் எழுதியிருந்தாங்க. அவ்வளோ பரிதாபத்துக்குரியதா பென்குயின்? அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில ஆமா தான். ஏன்னா, பென்குயின் வாழக்கூடிய அந்த கடற்பகுதியில வாழக்கூடிய ஒரு குட்டி உயிரினம் கூட பென்குயினுடைய மாமிசத்தை ருசித்திருக்காமல் இருக்காது, தன்னுடைய வாழ்நாளில். அந்த அளவுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உணவா தான் மாறுது. அதுபோக அ பென்குயின்ல 99.9% இயற்கையான மரணம் கிடையவே கிடையாது. வயது மூப்பின் காரணமா இறக்கிறது கிடையாது. ஒண்ணு பசி, பட்டினியால இறக்குது. இல்லைன்னா மத்ததுக்கு இரையாகிறதுனால இறக்குது. அதுதான் நிஜம். ஆனாலும் இது கொஞ்சம் விசித்திரமான இயற்கை வந்து இதுக்கு ஒரு விசித்திரமான பழக்கவழக்கங்களை கொடுத்திருக்கு. அதிகப்படியான மனநோய்களுக்கு ஆளாகக்கூடிய உயிரினங்கள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியது பென்குயின் தான். அடிக்கடி பைத்தியம் பிடிச்சிடும். இல்ல அது செய்யறதே பார்த்து அதனுடைய வாழ்வியல் டிசைனே அப்படித்தானான்னு யோசிக்கிற அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான முடிவுகள்லாம் எடுக்கும். பென்குயின் பொதுவா தன் இனப்பெருக்க காலம் ஆரம்பிச்சோன்னா பெண் பென்குயின் வந்து பார்த்தீங்கன்னா, கூடு கட்டுறக்கு இடம் தேட ஆரம்பிக்கும். கூடு கட்டணும்னா அங்க கல் வச்சு தான் கூடு கட்ட முடியும். ஏன்னா இது மரத்தில ஏறக்கூடிய பறவை கிடையாது. பென்குயின் பறவையா, விலங்கா, மீனான்னு எந்த வகையிலுமே நம்மளால இதுதான் இப்படித்தான் அப்படின்னு அறுதியிட்டு கூறவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம், ஒரு உயிரினம். ஸோ விலங்கினம் சொல்லலாம். ஏன்னா விலங்குக்குள்ள தான் பறவை, மீன் எல்லாமே வந்துரும். விலங்கு அவ்வளோதான். ஸோ அந்த உயிரினம் வந்து பெண் பறவை அ அடுத்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடுச்சுன்னா கூடு கட்டணும். அப்படின்னா தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும்போது, கற்களை தேட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன கற்களை தேட ஆரம்பிக்கும். அது பனி பிரதேசம் அப்படிங்கிறனால அதிகமா கிடைக்காது. ஆண், பெண் குயின் என்னன்னா, தன்னுடைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எங்க கல்லு பார்த்தாலும் சரி, எடுத்து வச்சுக்கும். தனக்கான பகுதியில அத சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். எங்க கல்லு கிடைச்சா அது அதனுடைய ஜீன்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த பெண் குயின் என்ன பண்ணும்னா, ஆண் பெண் குயின்ட்ட போய் கேட்கும். உன்கிட்ட கல்லு இருக்கா? கல்லு இருந்துச்சுன்னா நான் உங்க கூட சேர்ந்து இருக்கேன். மனிதனின் ஆதித்துளி. அது இன்னைக்கு வரைக்கும் பெண் குயின் அதனுடைய ஜீன்லயே இருக்கு. நீ எனக்கு இத குடு, நான் உனக்கு என்ன தரேன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த பெண் குயின் பண்ணுது. கேட்கறக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஐயோ! இப்படியெல்லாமா அப்படின்லாம் நினைக்கலாம். இதெல்லாம் சரி, தவறு அப்படிங்கிற இதுக்குள்ளேயே வராது. தன்னுடைய தேவைகளுக்காக வாழலைன்னா அது என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது. மனுஷன் மட்டும் தான் கலாச்சாரம், கண்ட்ராவிகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு மூச்சடைச்சு போனாலும் சரி, அதில தான் நான் செத்து போவேனே ஒழிய, அடுத்தவன் என்ன பேசுவான் அப்படிங்கிறத பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பேன். மிருகங்களுக்கு அந்த கவலைகள் கிடையாது. அதனுடைய ஜீன்ல இருக்கக்கூடிய நீ எனக்கு குடு, நான் உனக்கு ஒண்ணு தரேன். அவ்வளோதான். அந்த மாரி தான் அது குஞ்சு பொரிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டியிட்டு, பொறாமையிட்டு, சண்டையிட்டு இப்படி கஷ்டப்பட்டு பிறக்கிற குஞ்சுகள தனக்கு பசிச்சதுன்னா தானே கொன்னு தின்னுடும். தாய் பெண் குயின். எவ்வளோ விசித்திரம் பாருங்களேன். அதை விட இன்னொரு விசித்திரம் என்னன்னா, திடீர்னு அதுக்கு பாசம் பொங்க ஆரம்பிக்கும். பொங்க ஆரம்பிக்கும்போது அடுத்த பெண் குயினோட குஞ்சுகள தான் திருடிட்டு வந்து பாதுகாப்பா வளர்க்கும். இயற்கை ரொம்ப விசித்திரமானதுங்க. இது இது இப்படித்தான் போகும்னு நம்ம நினைக்கும்போது, அதுலேருந்து இதெல்லாம் கிடையாதுடா, நான் உனக்கு மாஸ்டர்ரா அப்படிங்கிற மாரி, அது வேற ஒரு விதமான வாழ்க்கை முறையை காட்டும். அது அங்க சர்வைவலுக்கு அது தேவைப்படுதோ என்னன்னு தெரியாது. ஏன்னா பெண் குயின பத்தின முழுமையான அறிவியல் அப்படிங்கிறது யார்ட்டயுமே கிடையாது. அதனுடைய சாப்பாடு எத பத்தின எதுவும் தெரியாது. அதிகபட்சமா அது ஏதாவது விசித்திரமா பேசுச்சுன்னா, அதுக்கு மன அழற்சி நோய் இருக்கு, மூளை மழுங்கிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அறிவியலாளர்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். சரி விடுங்க. அடுத்தது இன்னொரு பறவை. சாரி, பறவை வேண்டாம். குவாக்கா. உலகின் மிக சந்தோஷமான விலங்கு, உயிரினம் அப்படின்னு இதத்தான் சொல்றாங்க. ஆஸ்திரேலியால வாழக்கூடிய இந்த உயிரினம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கங்காரு இனத்தை சேர்ந்தது. கங்காருக்கு எப்படி வயித்துல பை இருந்து, அந்த பைக்குள்ள குழந்தைகள தன்னுடைய குட்டிகள வச்சு பாதுகாக்குமோ, அதே மாரி குவாக்காவும் வயித்துக்குள்ள பை இருக்கும். அதுக்குள்ள தான் தன்னுடைய குட்டிய வச்சு பாதுகாக்கும். ஆ இது என்னன்னா, உலகத்திலே சந்தோஷமான உயிரினம் சொல்றதுக்கான காரணம், அதனுடைய ஃபேஸே அவ்வளோ ஸ்மைலியா இருக்கும். வாழ்க்கைய கொண்டாடும். மனுஷன பார்த்தான்னா தப்பிச்செல்லாம் ஓடாது. ஜாலியா வந்து நம்ம கூட ஃபன் பண்ணும்.
இன்றைக்கி உலகத்தில் வந்து அருகி வரக்கூடிய விலங்குகளில் குவாக்காவும் ஒன்று. ஆனால் இது இவ்வளவு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக மற்றவங்க பார்த்தாலே கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த விலங்கை மற்ற விலங்குகள் வேட்டையாட துரத்துனா, அதாவது நாய்கள், நரிகள், இந்த மாதிரி பருந்து, இந்த மாதிரியான விலங்கு. ஏன்னா கங்காரு இனத்தை சேர்ந்ததுனாலும் பெருசாலாம் இருக்காது, முயல் சைஸ்க்கு தான் இருக்கும், பெரிய சைஸ் முயல் சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ பருந்து இந்த மாதிரி எது துரத்துனாலும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கும், தன்னோட குட்டியும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் நாம் இந்த விலங்கிட்ட மாட்டி இரையாயிடுவோம் அப்படிங்கிறது அது தோணிடுச்சுன்னா தன்னோட குட்டியை எடுத்து வெளியில் வீசிடும். இது தப்பிச்சு போயிடும், அந்த குட்டி இரையாயிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் இயற்கை வந்து ஒரு வச்சுருக்கக்கூடிய இது என்ன கேட்டிங்கன்னா, தன்னோட உயிர் போயிடுச்சுனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தன்னோட குட்டியை காப்பாற்றுறதுல தான் பெரும்பாலும் எல்லா விலங்குகளுமே ஏற்படும். அதில் என்ன சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாயும் இறந்து போயிடும், அந்த குட்டியும் இறந்து போயிடும் அப்படிங்கிறது தான் நிஜமே. குவாக்காவுக்கு அது என்னன்னு தெரியல, அதனுடைய சர்வைவல் ஃபிட்டஸ்ட்டே அதுதான். ஏன்னா அது அருகிட்டே வரக்கூடிய விலங்கு எவ்வளவு தான் கட்டுப்பாடுகள் போட்டாலும் அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனாலேயும் என்னமோ தான் என்னானாலும் அந்த குட்டியை தூக்கி வீசினா தான் மாட்டிக்கிட்டால் எப்படி நம்மளோட சேர்ந்து அந்த குட்டியும் மறந்து போயிடுங்கிறது அதனுடைய புத்திக்குள்ளேயே இருக்குது. தான் போயிட்டேன்னா தன்னுடைய இனத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிற அறிவும் அதுக்குள்ளேயே இருக்கும். இதுவும் சரி தப்பு அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் வரவே வராதுங்க. இங்கே எது வலிமையானதோ அது மட்டும்தான் வாழும், வலிமை இல்லாதது வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் காலப்போக்கில் காணாமல் போகும். மனுஷன் இன்றைக்கி வலிமையானவனாக இருக்கிறதுனால தான் மற்ற விலங்குகளில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வரைக்கும் முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். இயற்கை ரொம்ப விசித்திரமானது, உள்ளே தோண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவு சிக்கலானது. இது எப்படி அது எப்படின்னு நம்ம கையை காலை உள்ளே விட்டோம்னா உள்ளே சிக்கி மாட்டிக்கத்தான் முடியும். நான் நிறைய விட்டு தலையவே உள்ளே விட்டு மாட்டியிருக்கேன். அவ்வளோ சிக்கலான, அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம். அது கடவுள் அப்படிங்கிறது ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு ஜாதிக்குள்ளேயோ கடவுள் அப்படிங்கிற ஒரு பக்திக்குள்ளேயோ நம்மளால் அடக்கிடவே முடியாது. அது ஒரு என்ன விதமான அதுக்கு இதுதான் அப்படின்னு இதுதான் பேர் அப்படின்னு அறுதிக்கிட்டே சொல்ல முடியாத இயற்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிசயம், நம்மை ஆளும் அதிசயம். அடுத்தது மணல் புறா. பாலைவன தேசத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவை பிறக்கும் போதே அதுக்கு போராட்டங்கள் ஆரம்பிச்சிடும். ஏன்னா கடுமையான வெயில் இருக்கும், இல்லைன்னா கடுமையான பனி இருக்கும், குடிக்க தண்ணி கிடைக்கிறதே அரிதாக இருக்கும், சாப்பாடும் இந்த மாதிரி இது. பாம்பு, பல்லி, மற்ற விலங்கினங்கள் எல்லாத்துக்கிட்டிருந்தும் அது தப்பிச்சே ஆகணும். பிறந்த அடுத்த செகண்ட்லேருந்து அதனுடைய போராட்டம் ஆரம்பிக்கும். இதில் ஆண் புறா பெண் புறா ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஒரு தடவை சேர்ந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் வாழ்நாளில் இன்னொரு இணையை தேர்ந்தெடுப்பதே இல்லை. ஒரு வேளை பெண் புறா இறந்துருச்சுன்னா ஆண் புறா தனியாகவே இருக்கும், ஆண் புறா இறந்துருச்சுன்னா பெண் புறா தனியாகவே இருக்கும். ரெண்டும் சேர்ந்து முட்டையிட்டு மாற்றி மாற்றி அடகாக்கும். முட்டையிலேருந்து குஞ்சு வெளியில் வந்தோடனேயே அந்த குஞ்சுடைய போராட்டம் ஆரம்பிக்கும். பாம்பு, பல்லின்ட்டு அத்தனையுமே தேடி வர ஆரம்பிக்கும். ஆனால் அடுத்த செகண்ட்லேருந்தே அதுக்கு தன்னை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் இயற்கை கற்றுக் கொடுத்துருக்கு. மணல் நேரத்திலேயே இருக்கக்கூடிய மணற்புறா அப்படியே மணலோட மணலாக புதஞ்சி தன்னை மறைச்சிக்கும். அதாவது பிறந்த அடுத்த செகண்டில் இருக்கக்கூடிய மணற்புறா குஞ்சு. இயற்கை அவ்வளோதாங்க விசித்திரமானது. அந்த மணற்புறா குஞ்சுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக பல கிலோமீட்டர் தூரம் போய் தன்னுடைய உமிழ்நீர் பையில் வெறும் 20 மில்லி லிட்டர் தண்ணிக்காக அவ்வளோ தூரம் பறந்து போய் திரும்பவும் தண்ணியை கொடுக்கும். அந்த குட்டியை எந்த வகையிலையும் இயற்கை அழிச்சிடக்கூடாது, மற்ற விலங்குகளுக்கு இரையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பாதுகாக்கும். அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டையிடும். குட்டி விலங்கணும், குட்டி பறவை. இயற்கை அப்படித்தாங்க. ஒரு பக்கம் குவாக்கா மாதிரி சுயநலமாக வைக்கும், பெண்குயின் மாதிரி தன்னை அடித்து திங்கும், மணப்புறா மாதிரி உயிரை பணையம் வச்சு பாதுகாக்கும். அத்தனைக்கும் இந்த உலகம் சொந்தமானது. ஆனால் ஒன்றை அடித்து ஒன்றை தின்னாதான் இன்னொன்று உயிர் வாழும் அப்படிங்கிறது என்ன விதமான இயற்கைன்னு தெரியலை. இங்கே சரி தவறு அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இயற்கை சொல்லிக்கிட்டே இருக்குது. நீ ஜெயிக்கணும்னா என்ன வேணால் பண்ணலாம், நீ இங்கே இருக்கணும்னா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. மனுஷன் பண்ணுறது சரியாக தப்பா அப்படிங்கிறதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மிருகங்கள் செய்யக்கூடிய அத்தனைக்குமே காரணங்கள் உண்டு. அது 6வது அறிவை பயன்படுத்துறது கிடையாது, 6வது அறிவு இருக்குதான்னு கூட அதுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும்
தன்னுடைய இனம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே செல்லணும். தனக்கான உணவு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் பசிக்காமல் எதையும் தேடுறது கிடையாது அப்படிங்கிறது தான் விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான வித்தியாசம். மனுஷன் மட்டும்தான் பசி இல்லைனாலும் இறை தேடி அலைவான். எவ்வளோ இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வைப்பான். அது பணமா, பொருளா, பொண்ணா, என்ன வேணாலும் இருக்கலாம். மனிதனுக்கும் விலங்குக்குமான இடைவெளி மனிதனுடைய சுயநலத்தின் அளவை பொறுத்து இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போங்க. நன்றி.